வெல்கம் டு யாஷி சர்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 கிலோ மாவு பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு 15 மினிட்ஸ் ஃபேன் காற்றுல காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ முதல்ல இதை சலிச்சிக்கலாம். இல்லை நான் சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் அது 1 கிலோ மாவில் நான் 1/2 கிலோ மாவு தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதனால் ஒரு வெள்ளை வேஷ்டி துணியில் மாவு கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதும் அதில் ஒரு பிளேட் வச்சு வெள்ளை வேஷ்டியில் கொட்டி வச்ச மாவை ஒரு 15 மினிட்ஸ் ஆவியில் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதில் கல் தூசு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கரைச்சி எடுத்துட்டேன். தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெயில் நெய்யை சேர்த்துட்டு நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்து பண்ண போகிறேன். தேங்காய் துருவி வச்ச தேங்காவை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு சேர்த்து செய்கிறதுனால கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாகை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே கடாயில் வெல்லம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இன்னொரு பக்கம் 15 மினிட்ஸ் வெந்துட்டுருக்கு மாவு. இப்போது இதில் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். தேங்காய் நல்லா சுண்டணும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஆவியில் மாவு வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துட்டு ஒரு பேஷனுக்கு மாற்றி விட்டுருக்கிறேன். இப்போது அந்த மாவை கொட்டி கட்டிகள் இல்லாமல் உடச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். மாவு பிசைகிறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரண்டியில் கலந்து கொடுத்துக்கிறேன். டைரெக்டாக கையை சேர்த்துடக்கூடாது, சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் மாவை நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் எண்ணெய் தடவிட்டு உருண்டையை தட்டி எடுத்துக்க போகிறேன். இதில் பூர்ணம் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி காஞ்சதும் நான் எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு மூடி போட்டு
ஒரு 10 மினிட்ஸ் அவிச்சி எடுத்தால் சூடான பூர்ண கொழுக்கட்டை ரெடி. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.